ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரிஸ்வான். அரசியலும் இயற்கையும் தளத்திலிருந்து உங்களை நான் சந்திக்கிறோம். நம்ம சொன்னோம், தாவேகாவுடைய மாநாடு எவ்வளோ பெரிய அதிருப்தியை தமிழக அரசியலுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த மாநாட்டிலே விஜய் பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறார். அந்த மாநாட்டுடைய உச்சக்கட்டு கருத்தாக மக்கள் எடுத்துக்கொண்ட பார்வை என்ன என்று சொன்னால், விஜய் தன்னுடைய கேரியரை விட்டு அரசியல் களத்திலே நுழைந்து விட்டார். இனி தமிழகத்திலே விஜயுடைய ஆதிக்கம் இருக்கும் என்று மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க? விஜய் வருகையினால் பாதிக்கப்பட போகிற சீமான் தொடர்ந்து அவரை சாடிக்கொண்டிருக்கிறார். அதே போல் திமுகவின் அணியாக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவரும் சாடிக்கொண்டிருக்கிறார். இப்படி பல்வேறு கருத்துக்களை பொது மேடைகளிலே அரசியல் கட்சி தலைவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஜய் நாகரிகமாகத்தான் அங்கு கருத்துக்களை அவர் கையாண்டார். ஆனால் சில வார்த்தை பிரயோகிக்கிற முறையில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் சில இஸ்லாமிய அமைப்புகள் கூட அவரை சாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுவான மாநாடுகளில் பேசும்போது வார்த்தை பிரயோகிப்பதில் தவறுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட அணுகுமுறை தான் விஜயிடம் இருந்திருக்கிறது. மற்றபடி அவருடைய அரசியல் கொள்கை மாநாடு தெளிவாகத்தான் இருக்கிறது. ஒட்டுமொத்த அரசியலிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார். தமிழக முதல்வர் கூட விஜயை என்ன பண்ணுறார்? ஏன்னா புது கட்சி திமுக வந்து அழித்து விடுமா என்று போல சாடுகிறார். தொடர்ந்து தமிழகத்தில் விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். அவர் மாநாடு முடிந்த பிறகு தமிழகத்திலே அவரை பேச்சை தவிர வேறு எந்த பேச்சும் நடந்ததாக தெரியவில்லை. பார்ப்போம், 2026 உதயநிதியா இல்லை விஜயா? மக்கள் மனதிலே யார் குடிகொண்டு இருக்கிறார்? ஆட்சிக்கட்டிலே யார் அமரப்போகிறார்? விஜய் தன்னுடைய ஆட்சியிலே பங்கு அளிக்கிறேன் என்று புது யுத்தியை கையாளுகிறார். விஜயகாந்த் தனியாக வருவேன் என்று சொல்லி கூட்டணிக்கு சென்றார். ஆனால் விஜய் தன்னுடைய கூட்டணி கதவை திறந்தே வைத்திருக்கிறார். தன்னோடு ஒருமிச்ச கருத்துடைய மக்களை ஓரணியாக கொண்டு திமுக போன்ற ஊழல் கட்சியும் அரசியல் மன்னர் சபையை ஏற்படுத்தி கொண்டு துணை முதல்வர் இப்படி போஸ்டுகளை மாட்டி கொடுக்கும் திமுகவை இந்த விஜய் என்ன தாக்கத்தில் தாக்கப் போகிறார் என்பதை நாம் வருங்காலத்தில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நம் தாவேகாக்கு ஆதரவாக பேசவில்லை. அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை எந்த மாதிரி இந்த சமூகம் புரிந்து வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து விஜயுடைய கட்சியுடைய மாநாட்டில் என்னென்ன செயல்பாடுகள் நடைபெற்றது, அவருடைய கொள்கையில் எவ்வளவு தாக்கங்கள் தமிழக மக்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது, தொடர்ந்து விஜயுடைய தாவேகா கொள்கையை நோக்கி நாத்திகா சீமானுடைய கட்சியாளர்கள் 500, 1000 என்று மக்கள் குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். விஜயுடைய தலைமை எப்படி இருக்க போகிறது 2026 தான் நமக்கு தெரியும். அதுவரை நாம் பேசிக்கொண்டு தான் இருக்க வேண்டும்.